ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு மஞ்சள் டீ செஞ்சு காமிக்க போகிறேன். இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் நம்மளுக்கு சளி வராமல் நம்மளை காக்கும். இதுக்கு நான் இப்போது தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி, துருவன இஞ்சி, மஞ்சள் தூள், பட்டை 3, மிளகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பட்டையையும் இந்த மிளகு தூளையும் நல்லா பொடி செஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த பட்டையும் இந்த மிளகையும் நல்லா பொடி பண்ணிட்டேன். இப்போது இந்த கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த பொடி பண்ணி வச்சுருக்க பட்டைத்தூள், மிளகுத்தூள், அது கூட துருவன இஞ்சி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதை நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இந்த லெமனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 துண்டுலேருந்து 3 துண்டு. நான் இப்போ 5 கிளாஸ் இந்த மஞ்சள் டீ செய்கிறேன். அதனால் நான் 3 துண்டு மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். 3 துண்டு லெமன் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதை வடிகட்டாமல் அப்படியே ஒரு கிளாஸில் மாற்றி குடிக்கணும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாம். இந்த மஞ்சள் டீ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். இது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், நம்மளுக்கு இருமல் சளி வராமல் காக்கும். இதில் பட்டைத்தூள் இருக்கிறதுனால இது நம்ம வெயிட் லாஸுக்கு ரொம்ப உதவும். இதை செஞ்சு பாருங்கள்.